நன்மைகளை செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி கொடுக்கிற இறைவன் உங்களோடு இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, வல்லமை உள்ளது, நம்மை வாழ வைப்பது. இறைவன் தன்னுடைய வார்த்தையில் இருந்து எங்களோடு பேசுகிறார். தன்னுடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பயபக்தியோடு ஜெபத்தோடு கேட்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் பார்க்க போகிற இறை வார்த்தை தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், The Holy Spirit strengthen you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். என்றால் ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானவருடைய பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது திருத்தூதர்கள் மேல் வந்தாரோ அந்த நாளில் இருந்துதான் திருச்சபை ஆரம்பமாகிறது. திருச்சபையின் பிறந்த நாள் அது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமான ஒருவர். எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகும். நமக்கு ஒரு புதிய பிறப்பு உண்டாகும். இல்லை என்றால் நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்போம், பேரளவில் இருப்போமே தவிர தூய ஆவியின் வல்லமையோடு நாம் இருக்க மாட்டோம். ஆகவே இன்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மொன்ட்ரியோல்ல இருக்கிற சபக்குழு தூய ஆவியாரின் திருவிழிப்பை கொண்டாடுகிறது. அதிலே நான் 11 மணிக்கு என்னுடைய இறைவார்த்தை தியானம் அங்கே இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த 3 நாட்களும் அதற்காக நாம் ஒதுக்கி தூய ஆவியானவரை பற்றி சிந்தித்து பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் நிரம்பினாலே ஒழிய நாம் ஆண்டவருடைய வல்லமைக்குள் வாழ முடியாது. இந்த உலகத்திலிருந்து வருகிற தீமையால், கஷ்டத்தால், கவலையால், நோயால், கட்டுக்களால் நாம் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் தூய ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி ஒரு புதிய வாழ்வை, வெற்றி வாழ்வை அருளுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இன்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், The Holy Spirit strengthen you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். We all face challenges and go through weariness. நாம் எல்லோரும் சவால்களை சந்திக்கின்றோம். அதனாலே நாம் சோர்வுக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. When you face challenges one after another, it is easy to get tired. ஒன்றுக்கு பின் ஒன்றாக நீங்கள் சில சவால்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் களைப்படைந்து போவதற்கு அது வழிவகுத்து விடுகிறது. You will lose your sense of joy. நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்ற அந்த தன்மையை கூட இழந்து விடுகிறீர்கள். You may be doing the right thing but not getting the right result. நீங்கள் சரியானதை செய்வீர்கள் அல்லது சரியானதை செய்யலாம், ஆனால் அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் பெறாமல் போய்விடலாம். Sometimes because of your troubles or sickness you become weary. சில நேரத்தில் உங்களுடைய நோயினால் அல்லது குழப்பத்தினால், பிரச்சனையினால் கூட நீங்கள் சோர்ந்து போகலாம், களைப்படைந்து போகலாம். In this time the Holy Spirit is ready to help you. இவ்வாறு நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, களைப்படைந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். The Holy Spirit is ready to strengthen you. உங்களை பலப்படுத்துவதற்காக
தைரியப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். Acts chapter 1 verse 8 says, "You will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witness in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth." திருத்தூதர்கள் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த புத்தகத்துக்கு என்ன பேர் பாருங்கள்? திருத்தூதர்கள் பணிகள் அல்லது அப்போஸ்தலர்கள் பணிகள் என்று சொல்லப்படுகிறது. திருத்தூதர்களுடைய பணிகளே எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்த பொழுதுதான். அதனாலதான் அந்த நூலுக்கு பேரே திருத்தூதர்கள் பணிகள். திருத்தூதர்கள் பணிகள் என்றதுக்கு இன்னொரு பெயர் வழங்குவார்கள் வேதாகம ஆசிரியர்கள். தூய ஆவியாரின் பணிகள் என்று கூட அதற்கு இன்னொரு பெயர் கொடுப்பார்கள். அவை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் பலனடைந்தார்களாம், அவர்கள் இறைபணி செய்ய ஆரம்பித்தார்களாம் என்று நாம் பார்க்கிறோம். When you are filled with the Holy Spirit, you will receive power. That power that comes from God. நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒரு வல்லமையினால் நிரம்புகிறீர்கள். அந்த வல்லமை கடவுளிடம் இருந்து வருகின்ற வல்லமையாகும் அன்பானவர்களே. When you filled with the power of the Holy Spirit, you will no longer be weary. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் சோர்விலிருந்து களைப்பிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறீர்கள். அதற்கு மேல் நீங்கள் சோர்வுக்குள்ளானவர்களாக களைப்புக்குள்ளானவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். You will no longer feel helpless. தூய ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் உதவியற்றவர்களாக அதற்கு பின்பு நீங்கள் உணரவே மாட்டீர்கள். உங்களோடு ஒரு தெய்வீக வல்லமை இருப்பதை உங்களால் காண முடியும். You will no longer be afraid of anything. எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது. Does God know weariness would come? எங்கள் வாழ்க்கையிலே சோர்வுகள் களைப்புகள் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியுமா? Yes. God knew weariness would come. ஆம், கடவுளுக்கு தெரிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சோர்வுகள் களைப்புகள் நிச்சயமாக வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். That is why Jesus told his disciples, Luke chapter 24 verse 49, I am going to send you what my Father has promised, but stay in the city until you have been clothed with power from on high. லூக்காஸ் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்திலே 49வது இறை வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் சோர்வுகள் கஷ்டங்கள் களைப்புகள் வரும் என்பதை அறிந்து என்ன கூறியிருக்கிறார் பாருங்கள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும், கவனிங்கள், உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையினால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். Notice Jesus told them, you have been clothed with power from on high. ஆண்டவர் இயேசு என்ன இங்கு சொல்லுகிறார் கவனித்து பாருங்கள். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? ஒரு வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவோமாம். Jesus knew each one of us needed power to live in victory. நாம் ஒவ்வொருவரும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சக்தி வேண்டும், ஒரு வல்லமை வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார்.
Jesus knew each one of us needed power to overcome our everyday troubles. நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அதை வெற்றி பெற்று வர வேண்டும் என்றால், நாம் எல்லோருக்கும் ஒரு பரலோக வல்லமை வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் அன்பானவர்களே. That is why Jesus sent the Holy Spirit to live in us. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் நம்மோடு வாழ்வதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Isaiah chapter 40 verse 31 says, "Those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint." ஏசாயாவின் திருநூல் 40ஆம் அதிகாரத்திலே 31வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பார்த்துக்கலாம், கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் புதிய வல்லமை, புதிய ஆற்றல் பெறுவார்களாம். When you wait on the Lord, நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறீர்களோ, when you pray to the Holy Spirit to come upon you, நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், என் மேல் வாரும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, the Holy Spirit renews your strength. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களை தன்னுடைய பரலோக வல்லமையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே. The Holy Spirit gives you power to mount up with wings like eagle. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கழுகை போல உயர செல்லும்படி, உயர எழும்பி பறக்கும்படி அவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். You will run and not be weary. நீங்கள் ஓடுவீர்கள், களைத்து போக மாட்டீர்கள். You will walk and not faint. நீங்கள் நடப்பீர்கள், ஆனால் சோர்ந்து போக மாட்டீர்கள், களைத்து போய் விழுந்து விட மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதும் உயர இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் அன்பானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரட்டும், அவைகளால் நீங்கள் சோர்ந்து விழுந்து போக மாட்டீர்கள். மாறாக நீங்கள் கழுகை போல உயர பறக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது நீங்கள் கழுகை போல உயர எழும்பி பறக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். தூய ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். Others may weary and faint because of their troubles. மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனையினால், தங்களுடைய துன்பத்தினால், வேதனையினால் களைத்து போய் விடலாம், சோர்ந்து போய் விழுந்து விடலாம். Because of their illness they will be weary. அவர்களுடைய நோயினால் கூட அவர்கள் சோர்ந்து போய்விடலாம், களைத்து போய்விடலாம். Because of their worries, அவருடைய கவலையினால் கூட அவர்கள் கஷ்டப்பட்டு போய்விடலாம், கவலை விழுந்து போய்விடலாம், களைத்து போய்விடலாம். But you will be strong. ஆனால் நீங்களோ உறுதியாயிருப்பீர்கள், பலனாயிருப்பீர்கள். You will walk, you will be run with the power of the Holy Spirit. நீங்கள் வல்லமையா இருப்பீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையோடு நடப்பீர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள் அன்பானவர்களே. வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி வெற்றியோடு நீங்கள் ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் வெற்றியோடு நகர்ந்து போவதை உங்களால் காண முடியும். Every young person needs the power of the Holy Spirit to overcome the darkest world. இருள் சூழ்ந்த உலகத்தை வெற்றி பெற்று வாழ்வதற்கு ஒவ்வொரு இளைஞர்களும், வாலிபர்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். The world you live is almost filled with evil and dangers. என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது ஆபத்துகளினாலும் பலவிதமான தீமைகளினாலும் இன்றைக்கு நிறைந்து கொண்டிருக்கிறது. The evil world introduces you so many ungodly lifestyles, my friend. இந்த தீமையான உலகம் பார்த்தீர்கள் என்றால்
கடவுளுக்கு உகந்ததல்லாத எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகளை இன்றைக்கு வாலிபர் பிள்ளைகளுக்கு அது அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. That is why every young person must need the guidance of the Holy Spirit. அதனால்தான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் மிக மிக தேவையாக இருக்கிறது. The Holy Spirit gives power to live holy. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வல்லமையை கொடுக்கிறார். The Holy Spirit gives hope in God. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கடவுள் மேல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். The Holy Spirit gives the power to overcome evil. பரிசுத்த ஆவியானவர் எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். The scripture tells us the Holy Spirit strengthens us. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் என்று. If you have grown weary and tired, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே களைத்து போய் சோர்ந்து போகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், it is a clear sign that you need the power of the Holy Spirit to strengthen you. அது ஒரு முக்கிய அடையாளமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவதற்காக நீங்கள் கடவுளிடத்திலே மன்றாட வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, the Holy Spirit never makes you hope in your job or on money or another person. பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதர்கள் மேலும் அல்லது உங்களிடத்தில் இருக்கிற பணத்தின் மேலும் அல்லது உங்களுடைய வேலையின் மேலும் நம்பிக்கை வைக்கும்படி அவர் செய்ய மாட்டார். Because all of these things will change or disappear. ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் அல்லது மறைந்து போய்விடும். But when you hope in the Lord, you are holding the rock. ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய பாறையை பிடித்து விடுகிறீர்கள். அன்பானவர்களே, God never change. He is the only solid foundation for your life. கடவுள் ஒருபோதும் மாறாதவர். அவர் ஒருவர்தான் உங்கள் வாழ்க்கையிலே உறுதியான அடித்தளமாக இருக்கிறார். அன்பானவர்களே, the Holy Spirit helps you to hold the rock of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பாறையா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும்படி அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். Only Holy Spirit can help you to hold the rock of the Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் பாறையை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். The scripture says 2 Corinthians chapter 12 verse 10, when you are weak, he is strong. 2 கொரிந்தியர் 12:10 பாருங்கள், ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. வலுவற்றிருக்கும் பொழுது நாங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வலுவற்ற நிலையிலும் நமக்கு வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். When you are overtired and feel like you can't go on, நீங்கள் எப்பொழுது அளவுக்கு மீறி களைப்படைந்து இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, the Holy Spirit comes in you with power and gives you special strength, my friend. பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே வந்து உங்களை பலப்படுத்தி ஒரு புதிய வல்லமை கொடுத்து உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். A strength that you did not get on your own. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் என்பது நீங்கள் உங்களுடைய சக்தியினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சக்தியாகும். A strength that you cannot get from anywhere else. நீங்கள் எங்கிருந்தும் பெற முடியாத ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit strengthens you to move forward all the time. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நீங்கள் முன்னேறி செல்லும்படி ஒரு சக்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit strengthens you to overcome your problems and obstacles. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் அனைத்தையும் வெற்றி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit strengthens you to stand against evil and darkness. எல்லா விதமான இருளின் சக்திகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் எதிர்த்து நிற்பதற்கு
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். The Holy Spirit strengthens you, that is not natural but supernatural. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த உதவி என்பது இயற்கையானதல்ல அன்பானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையாகும். இயற்கையிலிருந்து சில சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம், சாப்பாட்டினால், மருந்தினால், அல்லது ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரிங்கினால் எங்களுக்குள்ளே ஒரு சக்தி வரலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதை விட மேலானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவர் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் நிறைந்தவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக, ஜெப சக்தி உள்ளவர்களாக நாம் மாறி விடுகிறோம். Are you ready for the Holy Spirit to strengthen you? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Then come to Jesus and commit yourself to Jesus Christ. அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அர்ப்பணியுங்கள். You will be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுவீர்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அனலாயிரங்கிடுமே, தூய ஆவியே வரங்களோடு பலமாய் இங்கு இறங்கும் என்று ஆவியானவரே, அனலாயிரங்கிடுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. ஆவியானவரே, அலமாயிரங்கிடுமே, தூய ஆவியே வரங்களோடு பலமாயின்று இறங்கும் என்று ஆவியானவரே, அனலாய் இறங்கிடுமே. அன்பானவர்களே, இது ஜெப நேரம். ஜெப நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை தொடுவார், உங்களை குணமாக்குவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற இந்த நேரத்திலே, இந்த ஜெப நேரம் ஆரம்பமாகும் பொழுதே ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியின் வல்லமையினால் உங்களை தொடுகிறார், உங்களை குணமாக்குகிறார். இந்த நேரத்திலே ஒரு சகோதரி, நீங்கள் மூச்செடுப்பதற்கு மிக மிக கஷ்டப்படுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சுவாச பையை குணமாக்குகிறார். இப்பொழுதே நீங்கள் இலகுவாக சுவாசிக்கும்படி தூய ஆவியானவர் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஒரு சகோதரர் மிக பலவீனமாக இருக்கிறீர்கள், ஒன்றும் செய்ய முடியாத அளவு பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தெய்வீக வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார். ஒரு புதிய பலன் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. எழுந்து நடந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களால் நடக்க முடிகிறது. ஒரு பெரிய பலன் உங்களை ஆட்கொள்ளுகிறது இந்த நேரத்தில். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு வாலிபன் இந்த நேரத்திலே தூய ஆவியின் வல்லமையினால் தொடப்படுகிறார்.
நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்பப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரத்தில் இப்பொழுது இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரருடைய உடலுக்குள்ளே இருந்து ஒரு தீய சக்தி வெளியேறுகிறது. அதை உங்களால் உணர முடிகிறது இப்பொழுது. அன்பின் ஆண்டவரே, இதோ அந்த சகோதரி உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பூரண விடுதலை அடைவார்களாக. உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் அவர்கள் இப்பொழுதே விடுவிக்கப்பட்ட ஒரு பரலோக வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இதோ இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இல்லங்களையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் இவர்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு புகை போல் எழும்பி வருவதாக. உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிற எல்லா விதமான தீமைகளும், மனித எண்ண கருத்துக்களும், மனித ஆவியினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமையான நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு இல்லங்களையும் விட்டு வெளியேறுவதாக. ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் தெய்வீக சமாதானமும் ஆசீர்வாதமும் உருவாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கட்டுக்களும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. பல பல ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கிற தீமையின் கட்டுக்களில் இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்திலே களைத்து போனவர்களாக, சோர்ந்து போய் விசுவாசத்திலே விழுந்து போனவர்களாக இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பி மீண்டும் புதுப்பலன் அடைவார்களாக. விசுவாசத்திலே ஆண்டவரை குதித்து எழுந்து நிற்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஒவ்வொருவர் மேலும். உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படட்டும் ஒவ்வொருவரும். இந்த நேரத்திலே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தனிமையா இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. தூய ஆவியின் வல்லமையினால் இப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிறவர்களாய் இப்பொழுது ஆட்கொள்ளப்படுவார்களாக. நன்றி ஆவியானவரே. நீர் பலவீனமானவர்களுக்கு பலன் கொடுக்கிறீர், சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துகிறீர், விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறீர், இருளின் வல்லமைக்குள் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்குள் கொண்டு வருகிறீர், சாத்தானின் கட்டுக்கள் இருக்கிறவர்களை மீட்டெடுத்து பரலோக வல்லமைக்குள் நீர் கொண்டு வருகிறவராக இருக்கிறீர். இதோ அதை இப்பொழுது நீர் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம், விடுதலையை கட்டளையிடுகிறோம், வெற்றியை கட்டளையிடுகிறோம், உயர்வை கட்டளையிடுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஒரு சகோதரி, ஒரு வாலிப சகோதரி ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு மிக கஷ்டப்படுகிறீர்கள். வாழ்க்கையிலே என்னுடைய நம்பிக்கை ஒரு ஹோப்லெஸ் ஆய் போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு உறுதியை அளிக்கிறார், உங்களுக்கு அழகான எதிர்காலத்தை கட்டளையிடுகிறார். நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். எல்லோரும் முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.